வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சிஏ அகாடமி. இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி போன கிளாஸில் என்னென்ன ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோஸ் பாருங்கள், சரிங்களா? இப்போது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஸ்கேல் எடுத்துக்கங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு ஸ்கேலில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் வந்து லைன் போட்டால் போதும். அதே இது கீழே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இன்னொரு லைன். ஜஸ்ட்டு உங்களை ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். இப்போது அடுத்து வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 லைனுக்கும் சென்டரில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னும் ஒரு லைன். அதாவது நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா பெனில் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல தெரியுதுங்களா? இப்போது இந்த மாதிரி லைன் அப்ளை பண்ணிக்கங்க. லைன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லைனை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த சென்டர் லைனை வந்து 0ன்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த செகண்ட் லைன் இங்கே இருக்குங்களா, இந்த தேர்டாக இருக்க லைனை செகண்ட் லைனை வச்சுக்கலாம். இங்கிட்ட 0லேருந்து 1, இங்கிட்டிருந்து 0லேருந்து 2, சரிங்களா? இந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, அதாவது நீங்கள் எப்பயும் போல் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு டபுள் ஸ்டான்ஸாக, சரிங்களா? சிங்கிள் ஸ்டான்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. டபுள் ஸ்டான்ஸாக தான் நமக்கு நல்லா தெரியும், திக்காகவும் இருக்கும். அப்போ டபுள் ஸ்டான்ஸாக எடுத்து நார்மலாக இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. முடிச்சு போட்டு வச்ச பின்னாடி நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாயிண்ட் 0 இருக்கு இல்லைங்களா, இங்கே நீடில் பாயிண்ட் பண்ணிக்கங்க. இந்த லைன் இருக்குங்களா 0, அந்த இடத்துல நீடில் பாயிண்ட் பண்ணி பக்கத்துலேயே ஒரு குட்டி சின்னதாக ஒரு லாக் செயின் எப்பயும் போல் நம்ம கொடுக்குற மாதிரி சின்னதாக ஒன்று கொடுத்துக்குவோம். கொடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ உங்களோட சாய்ஸ் தான், 1ஆ 2ஆ அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 போகிறேன். மேலே இருக்க லைன் 1 போய் ஒரு லாங் செயின், ஒரு சின்னதாக அந்த 1ல் கனெக்ட் பண்ணி ஒரு செயின் கொடுத்து அதை அப்படியே எந்த ஒரு லாக் மேலே வைக்காமல், அதாவது பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன், 0ல் நெட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். கீழே சைடில் ஏதாவது ஒரு பக்கம் குட்டியாக ஒரு லாக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த 1 லைன் இருக்கு இல்லைங்களா, இங்கே போய் ஒரு லாங் செயின் கொடுத்துட்டு இங்கே மேலே லாக் வைக்காமல் அப்படியே ரிவர்ஸ் இழுத்து அந்த ஹோல் தெரியுது இல்லைங்களா, இங்கே அந்த ஹோல்லே ஒரு குட்டி சின்ன செயின் போடுறோம், லாக் செயின். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 0லேருந்து மறுபடியும் 2க்கு கீழே லைனில் 2க்கு வர ஒரு லாங் செயின் கொடுக்குறேன். இங்கேயும் கீழே எந்த ஒரு லாக் கீழே போய் வைக்காமல் அதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்து வந்துட்டு இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, அதாவது 0க்கு அந்த 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க லென்த்து லாங் செயின், அதோட சைடில் இங்கே போய் ஒரு குட்டியாக தெரியும் நினைக்கிறேன், ஒரு சின்ன செயின் ஒரு லாக் செயின் கொடுத்துரும். இப்போ ஒரு 1/4 இன்ச் கேப்பில் உங்களுக்கு லைன் போட்டு ஒர்க் பண்ணாலும் சின்ன சின்னதாக மார்க் பண்ணி, அதாவது இப்போ 1/4 இன்ச் கேப்பில் இங்கே வந்து உங்களுக்கு நேராக வரணும்னு சொல்லிட்டு ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல. இல்லை நார்மலாக எனக்கு 1/4 இன்ச் கேப் தெரியும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே அந்த லைன்ஸ் எதுவும் கொடுக்காமல் ஒர்க் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி இந்த 0 லைனை அடுத்த ஒரு லைன் கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த சென்டர் லைனில் போய் ஒரு 1/4 இன்ச் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் கேப்பில், சரிங்களா? இந்த மாதிரி உள்ள ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, மேலே போய் எந்த ஒரு லாக் வைக்காமல் மேலே 1ல் போய் ஒரு லாங் செயின் கொடுக்குறேன். ரிவர்ஸில் வந்து அப்படியே த்ரெட்டை இழுத்துட்டு வந்து சென்டரில் 0ல் ஒரு சின்ன லாக் செயின். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் லைனில் 0லேருந்து செகண்டுக்கு வந்து ஒரு லாங் செயின், ரிவர்ஸில் மறுபடியும் 1ல் 0க்கு போகிறேன். இங்கே கேப் தெரியுது இல்லைங்களா, இந்த சென்டர் லைனில் இங்கே போய் ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு சென்டர் லைன் நேராக வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த சென்டரில் கொடுக்க சொல்கிறேன். இப்போ மறுபடியும் சேம் ப்ராசஸில் என்ன பண்ணுறேன்னா, நடுவில் அந்த செயின் 0ல் வந்து ஒரு லாங் செயின், 0லேருந்து மறுபடியும் மேலே 1க்கு போய் ஒரு லாங் செயின் ரிவர்ஸில் எடுக்கிறோம். கீழே அந்த லைன்லேயே ஒரு குட்டி லாக் செயின், மறுபடியும் 0லேருந்து 2க்கு வரேன், ஒரு லாங் செயின், மறுபடியும் ரிவர்ஸ் போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த சென்டரில் வர அந்த 0ல் வரக்கூடிய அந்த செயின் இருக்குல்லையா, அதோட சென்டரில் அதாவது நூலை 2 டிவைட் பண்ணி தெரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லாக் செயின் கொடுத்துருங்க. இப்போ சேம் ப்ராசஸாக லாஸ்ட் வரைக்கும் இதே தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது நான் சில்க் த்ரெட் வச்சு இப்படி ஒர்க் பண்ணுறேன் இல்லைங்களா, சேம் இந்த சில்க் த்ரெட் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டலும். இந்த சில்க் த்ரெட்டில் அதாவது இந்த டபுள் பட்டன் ஹோலை வந்துட்டு ஒரு பார்டர் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு இது எம்டியாக வெறும் த்ரெட் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணாமல் இன்னும் சில பீட்ஸு, சுகர் பீடு, கட் பீடு, இந்த மாதிரி பீட்ஸ் வச்சும் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்படி சென்டரில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக முடிச்சா ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் ஜூம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டர் லைன் வந்துட்டு இல்லைங்களா, வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே மேலே கொண்டு போகிறேன். ரொம்ப கொண்டு போனீங்க இப்படி கேப் தெரியுதுங்களா, மறுபடியும் ரிவர்ஸில் இழுத்து சேம் இந்த ஹோல் இருக்குங்க, இந்த ஹோல்லே என்ன மறுபடியும் காமிக்கிறேன். அதாவது சென்டர் லைன் இங்கே பாயிண்ட் பண்ணி
த்ரெட்டை ரொம்ப இழுக்காமல் லைட்டாக அப்படி இழுத்து ஃபஸ்ட் லைன் கொண்டு போய் மறுபடியும் 0 லைன்லேயே கீழே ஒரு குட்டி லாக் வச்சுட்டு மறுபடியும் நம்பர் 1 2 இருக்கு இல்லைங்களா, கீழே கொண்டு வந்து மறுபடியும் அந்த 0க்கே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கேப் தெரியுது இல்லைங்களா, இந்த 2 இதுக்கும் நடுவில் அந்த சென்டர் லைன் தெரியும், பிரித்து விட்டு சென்டர் லைனில் குட்டியாக வச்சிங்கன்னா ஒரு லாக் விழுகும். இப்போ நம்ம சென்டர் இப்படியே ஃபேஸ் பண்ணி அழகாக கொண்டு போகலாம். நமக்கு அப்படியே ஒரு பார்டர் டிசைன் வந்து கிடச்சிடும். பார்டர் டிசைன், ஒரு இமேஜை ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த டிசைன் வச்சு நம்ம அழகாக பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் மேக்ஸிமம் இதில் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் ஏன் இந்த சைடில் வந்து லாக் வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், நான் இன்னொரு அதாவது இந்த சைடு வைக்காமல் இந்த சைடு வச்சு காமிக்கிறேன். பட் எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நான் மேலே கொண்டு போகிற த்ரெட்டை இதில் குட்டி ஒரு லாக் வைக்கிறோம், கீழே வரும். இப்போ பாருங்கள், நான் இப்போ ரிவர்ஸில் இழுத்துட்டு இந்த லாக்கை இங்கே வைக்கிறேன். அதாவது இந்த சைடு வைக்கும்போது பாருங்கள் த்ரெட் எங்கே போகுது, சைடில் போகுது. இப்போ நேராக வச்சாலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிற ரீசனுக்காக என்ன பண்ணுறேன், இந்த சைடில் கொடுக்குறேன். சைடில் கொடுக்கும்போது அந்த லைன்ஸ் வந்து நேராக வந்து இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். அந்த லைனில் ரொம்ப இழுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ நான் பட்டன் ஹோல் போடுறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒன்றில் மட்டும் நான் ரொம்ப இழுத்து போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஜஸ்ட் இது நானாக போட்டு காமிக்கிறேன். பட் இது வந்து ப்ராப்பர் கிடையாது. பாருங்கள், இழுத்தோடனே இங்கே கிளாத் சுருங்குதுங்களா, இந்த மாதிரி சுருங்கக்கூடாது கிளாத். இந்த மாதிரி கிளாத் வந்து சுருக்க விடக்கூடாது. இப்படி இழுத்திங்கன்னா கிளாத் வந்து இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே சுருக்க விழுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் கிளாத்தில் சுருக்கமே விழுகாமல் நார்மலாக இருக்க மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இப்படி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, எண்ணாட் வந்து இந்த சைடில் சரிங்களா கொடுத்து எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ த்ரெட்டை உள்ள எடுத்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா, டபுள் பட்டன் ஹோல் எப்படி ஒர்க் பண்ணலாம் நம்ம பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ஜரி அண்ட் சில்க் 2 இதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா 2 த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ரெண்டையுமே ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இப்போது டபுள் பட்டன் ஹோல் பார்த்தாச்சு. இந்த டபுள் பட்டன் ஹோல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் த்ரெட் இல்லாமல் பீட்ஸ்லாம் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.